இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். திரவ பெட்ரோலிய எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் இன்று நாட்டை வந்தடைந்தன. 2 அரசு பேருந்துகள் மோதி கோர விபத்து, 4 பேர் பலி. இன்றைய தினத்திலிருந்து QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது. குமார் ராஜபக்ச. அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 உலங்கு வானூர்திகள். எரிவாயு விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்கான லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. திரவ பெட்ரோலிய எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் இன்று காலை உஸ்வெட்டகேயாவ தல்தியவத்தையில் உள்ள எரிவாயு இறக்கும் மிதவையை வந்தடைந்துள்ளன. அதிலிருந்து எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மார்ச் மாதத்தில் இதுவரையில் 38,000 மெட்ரிக் டன் லிட்ரோ எரிவாயு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் அடுத்த 2 நாட்களுக்குள் மேலும் 33 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு நாட்டிற்கு கிடைக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அம்பலந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திஸ்ஸமக ராமயவில் இருந்து கராப்பட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். QR குறியீடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு இன்றைய தினத்திலிருந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருமாறு எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. எந்த ஒரு அவசர தேவையாக இருந்தாலும் இன்றைய தினத்திலிருந்து QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என அந்த சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் QR குறியீடு தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் 1919 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வாருங்கள். கடந்த சில தினங்களில் QR குறியீடு இன்றி எரிபொருள் வழங்க சில சலுகைகள் வழங்கியிருந்தோம். ஆனால் இனிமேல் QR குறியீட்டிற்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்படும். அவசர தேவை ஏற்பட்டாலும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வேறொருவரின் வாகனத்தில் செல்லுமாறே கேட்டுக்கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட TH-57C ரேஞ்சர் ரகத்தை சேர்ந்த 10 உலங்கு வானூர்திகள் தற்போது இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த உலங்கு வானூர்திகள் கடந்த 15ஆம் திகதி அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள மொபைல் துறைமுகத்தில் இருந்து இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளன. இவை எதிர்வரும் மே மாதம் 24ஆம் திகதி இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை பெல் 206 B3 ஜெட் ரேஞ்சர் ரக உலங்கு வானூர்திகளின் ராணுவ பதிப்பாகும். இவை இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன. நாட்டில் எரிவாயு விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து லிட்ரோ நிறுவனம் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சண்ட குணவர்தன வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் பிராந்தியத்திற்கு ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒருமுறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிலையான விநியோகம் உறுதிப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான போதிய அளவு எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை உள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.